ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பாருங்க, முதல்ல சுக்கிரன் அமர்றார். எப்போ? டிசம்பர் 20, 2025 பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 வரைக்கும் சுக்கிரன் அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு ராசியில் அமர்றார். அவருக்கு பின்னாடியே பாருங்க புதன் வராரு. டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் புதன் பார்த்தீங்கன்னா தனுசுல அமர்றார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஏறக்குறைய 16 நாட்கள். இந்த 16 நாட்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்றது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகுது. பேர்லயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி நாராயண யோகம், பேர்லயே லக்ஷ்மி இருக்கா. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். இதை பாருங்க, நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். முதல்ல சுக்கிரன் அமர்ந்துடுறாரு இல்லைங்களா, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். அவருக்கு பின்னாடி அதாவது 9 நாட்கள் கழிச்சுதான் புதனும் சேர்ந்து அமர்றாரு. ஆக 2 பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2 விதமா சொல்லுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்களும் நாங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம பாருங்க, எல்லாருமே வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு லக் அடிக்காதா, இந்த காலம் நம்மளுக்கு செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் பலனுக்குள்ள போயிடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதி தனுசு வீடு 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம். சுக்கிர பகவான் புதனுக்கு நட்பா பகையா அப்படின்னா நட்பு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு 12 மற்றும் 5 அதிபன், அதாவது 5 மற்றும் 12 அதிபன். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி சயன போஜன மோட்ச விரயஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். இப்ப சுக்கிரன் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சுக்கிரன். அடேங்கப்பா, இது காரகோ பாவன் அஸ்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அப்படின்னா சுயஜாதகத்துல கலத்திரநாதன் கலத்திரஸ்தானத்துல இருக்கும்போது காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனா கோச்சார பலன் அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ 7ஆம் பாவம் சுக்கிரன் என்ன பண்ணுவாங்க, நிறைய மிதுனத்துக்கு லவ் வருங்க. அப்படியே ரக்க கட்டி பறப்பீங்க. நம்மளை சுற்றி 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், இந்த சங்கர் சார் படம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ லவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக மனசு அலைப்பாயும். பண்ணாமா வேண்டாமா, பண்ணுங்க, அது உங்களோட ஆப்ஷன் தான், உங்களோட வாழ்க்கை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் பிளானட்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு நான் சொல்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு லவ் வரும், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நோக்கி போவாங்க, க்ரஷ் அப்படின்றது வரும். நிறைய பேருக்கு நல்ல வரன் அப்படின்றது வரும். நல்ல வரன் அப்படின்றது தாராளமாக ஒரு நல்ல அழகான பொண்ணு, அழகான பையன் வரன் வரும். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, 2வது திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வரன், அன்பான வரன் அப்படின்றது உங்களுக்கு அமையுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலங்க, இது நல்ல கொஞ்சம் வசதியான பொண்ணு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா செல்வ செழிப்பு இருக்க பொண்ணு அப்படின்றது வரும். இப்போ நீங்க பொண்ணா இருக்கீங்க அப்படின்னா நல்ல வசதியான பையன் அப்படின்றது வரும். இதுதான் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். நம்மளோட கணவர் மூலியமாவோ நம்மளோட மனைவி மூலியமாவோ அதிர்ஷ்டம், காசு, வசதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே வரும். சரிங்க, இது நீங்க இப்ப திருமணம் ஆக போறவங்களுக்கு சொல்லிட்டீங்க. நாங்க ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கோம், எங்களுக்கு என்ன அப்படின்னா மனைவி வழி நம்மளுக்கு தனப்பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு உண்டு. நீங்க மிதுன ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா 7ல சுக்கிரன் என்ன பண்ணுவான், மனைவி வழி தனப்பிராப்தி கொடுப்பான். அடமே நீங்க வேறம்மா, எங்கள் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபுங்க, அவங்களுக்கு எப்படிங்க வரும்? உங்கள் ஒய்ஃப்க்குன்னு ஏதாவது ஒரு 2 சென்ட் இடமானா கூட இருக்கலாம். அந்த 2 சென்ட் இடத்த அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வியாபாரம் பண்ணலாம். அதில் நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கலாம். அந்த தனப்பிராப்தி அப்படின்றது 10,000 ரூபானா இருக்கலாம், 10 லட்சமானா இருக்கலாம், 10 கோடியானா இருக்கலாம். ஆனால் மனைவி வழி வரும். நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா கணவன் வழி வரும். கணவன் வழி எப்படி வரும்? நான் சொன்ன மாதிரி சொத்து பத்து இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் அதனால் வரலாம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய பிளஸ். பின்னாடி புதனும் இணைகிறார். புதன் இணைஞ்சு அந்த 16 நாள், இது முற்பகுதியில் கிடைக்கக்கூடிய பலன்கள். பிற்பகுதியில் 16 நாள் புதன் பாருங்க, உங்களோட ராசியாதிபனே புதன் தான். 1 மற்றும் 4க்கு அதிபன். உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இந்த இடத்துல உட்கார்றான், கலத்திர ஸ்தானத்துல உட்கார்றான். அப்படின் போது ரொம்ப இளம் வயசு மிதுனமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப நாள் ஒரு பிள்ளையை பார்க்குறீங்க, ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் ஒரு பிள்ளையை பார்க்குறீங்க, அந்த பிள்ளை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் ஏகப்பட்ட டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிள்ளையை உங்களை ஐ லவ் யூ சொல்லிடும்.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் புதன் வந்து கிரியேட் பண்ணுவோம், நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அந்த பிள்ளை உங்களை விட்டு போகவே போகாத மாதிரி பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க என் கணவன் மனைவிக்குள்ளே பயங்கர பிரச்சனை இருக்குது, ஈகோ கிளாஷ் இருக்குது, நான் 2 பேசினா அவள் 20 பேசுகிறா, நான் 20 பேசினா அவள் 200 பேசுகிறா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவளை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ என்ன யோசிப்பேன்னா ஒரு வசதியான வீட்டு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு மிஸ் பண்ணுவானே, ஈகோ கிளஷான கம்முன்னு இருந்தால் நம்மளுக்கு சொத்து பணம் வரலாம், வசதி வாய்ப்பு வரலாம், அந்தஸ்து வரலாம், அதனால கம்முன்னு இருக்கலாம். நம்மளுக்கு அவள் மனதளவில் ஒத்து போகல அப்படின்னா கூட நம்ம வேற ஏதோ பண்ணிக்கலாம். பட் குடும்பத்தில் அமைதியாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் செழிப்பாக நடக்குதா, நம்ம அமைதியாக இருந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்கும் மேலே என்ன நினைப்போம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க ஒரு ஏழ்மையான வீட்டு பொண்ணாவே இருந்தால் கூட அட நம்ம வந்து இந்த கல்யாணம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாதா அவளை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அவன் நம்மளுக்கு எப்படி இருப்பான்னு எப்படி தெரியும். ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா, த நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் த அன்னோன் டெவில். தெரிஞ்ச பேயை விட, அதாவது தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேயே மேலு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். எது இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். புரியுதுங்களா? இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மேலே 7ஆம் பாவத்தில் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பார்ட்னர்ஸ் மூலியமாக நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும். அதுக்கும் மேலே மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க, ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் வந்து இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு பார்ட்னர் சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. இல்லை ஆல்ரெடி இருக்க பார்ட்னர் அவனுக்கு ஏதோ சொத்து பத்து வியாபாரம் பண்ணியிருப்பான், அதை கொண்டு வந்து உங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. புதுசாக நிறைய கிளையன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பார்ட்னர் மூலிமா ஏதோ ஒரு ஆதாயம் அப்படின்னு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மிதுனம் பேசுறதுக்குனே ஒரு ராசினா மிதுனம், கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசினா மிதுனம், அதீத புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். பேசி 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 பல விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுவாங்க. ரொம்ப டேக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். ஆனால் அந்த டேக்ஃபுல்னஸ் மற்றவங்களுக்கு எடுக்கிறதுக்காக கிடையாதுங்க, என்னை நான் உயர்த்தி கொள்வதற்கு அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் மிதுனம். இப்போ சில விஷயம் யோசிப்பாங்க, நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன குணாதிசயம் தேவையில்லாத இருக்கு, அந்த குணாதிசயத்தை மாற்றிக்கணும் அப்படின்றது யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களோட ராசி அதிபதி சுயஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது அனலைசேஷன், செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை நான் மாற்றிக்கணும், என்ன நான் பதப்படுத்திக்கணும், என்ன நான் பக்குவப்படுத்திக்கணும், என்கிட்ட தேவையில்லாத என்னென்ன குணாதிசயம் இருக்குது அதை நான் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நிறைய விஷயம் மாற்றிப்பீங்க. அது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை நோக்கி, அதிர்ஷ்டத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னோட கம்ஃபர்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்பா, இதை விட நான் இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நான் என்ன பண்ணணும். நான் வந்து இப்போ ஒரு தொழில் செய்கிறேன். பொதுவாகவே மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே கூட ஒரு படிப்பு படிப்பாங்க, கூட சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு படிப்பு படிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைடில் ஷார்ட் ஹேண்ட் படிப்பாங்க, டைப் ரைட்டிங் படிப்பாங்க. கேட்டால் இது இல்லை அது இல்லை ரெண்டும். அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலை செஞ்சுட்டு நிறைய ரெஸ்யூம்ஸ் பார்ப்பாங்க, பார்ட் டைம் ஏதாவது ஜாப் கிடைக்குதா தேடுவாங்க, பார்ட் டைம் செய்வாங்க, இல்லைன்னா ஆன்லைன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணுவாங்க, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. மிதுனத்துக்கு மூளை வந்து பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சி மாதிரி சும்மாவே இருக்காது, அந்த மூளை வந்து செயல்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் இந்த காலகட்டத்தில் இன்னும் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் வேறு என்னென்ன பண்ணணும், இப்போ இல்லை நான் பிற்காலத்துலேயும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும், பின்னாடி உடம்பு முடியாமல் போச்சுன்னா நான் உட்காந்து சாப்பிடணும், இப்படி பல ஆங்கிளில் யோசிப்பீங்க. யோசித்து உங்களோட கம்ஃபர்ட்டை நீங்கள் அதிகப்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் இந்த கம்ஃபர்ட்டை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் இந்த 16 நாளில் பெருசாக ஏதாவது பண்ண முடியுமாங்க? பல முக்கியமான விஷயத்தை இந்த 16 நாளில் நீங்கள் முடிவெடுக்கலாங்க. 16 நாளில் நீங்கள் முடிவெடுக்கிறது ஒரு பெருத்த லாபத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ உங்களோட இன்டெலிஜென்ஸ் பிளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். மனைவியை வந்து சமாளித்து வச்சுக்கிறதுக்கோ, நம்மளோட பார்ட்னர்ஸை சமாளித்து வச்சுக்கிறதுக்கோ, லவ்வரை சமாளித்து வச்சுக்கிறதுக்கோ, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ, இத்தனை விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டெலிஜென்ஸ் பிளேஸ் அ மேஜர் பார்ட். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன லெவலில் உங்களுக்கு ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்னா பல கோடி ரூபாய் வந்தால் தான் அதிர்ஷ்டம் இல்லைங்க, பல 100 பல 1000 சில லட்சங்கள் இது வருது அப்படின்னாலும் பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை நீங்கள் ப்ராப்பராக முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்.